ஹாய் ஃபேமிலி, நான் உங்கள் வீரா. இன்னைக்கு நம்ம நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான சாட்டிங் வீடியோ எடிட் இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாங் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாங்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சாங் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம கீபோர்டு இருக்கும் இல்லையா, அந்த கீபோர்டோட சார்ட்டிங்கில் இருக்கிறது மாதிரியான ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை என்ன பண்ணுங்கள், ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறமா இதில் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாட் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒரு டெக்ஸ்ட்டாக இந்த சைடு வந்துட்டு வரப்போகுது. பட் இதை நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாட் பண்ணுறது மாதிரி பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி எடுத்து வச்ச அந்த சாட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்க அந்த ஒரு சார்ட்டு. இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை சூஸ் பண்ணி மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியா அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே டெக்ஸ்ட் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த மெசேஜ் பாக்ஸோட சாட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது இருக்கும். அதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இதை முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதோட ப்ரீசெட்டை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நிறைய டவுட் வரும். அதே மாதிரி இதை ப்ராப்பராக வந்து எடிட் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்கள், எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள், ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. மாஸ்க் அண்ட் கீ அப்படின்ற அந்த ஆப்ஷனில் வைப் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்ட்ன்ற அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு மூவ் பண்ணி 90 டிகிரியில் வந்து செட் பண்ணிக்கோங்க. 90ல் செட் பண்ணதுக்கப்புறமா மேலே ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை என்ன பண்ணுங்கள், மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டு மேலே எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ, அந்த ஓயின் மெசேஜ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எமோஜி கீழே இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் எண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு நான் இந்த மாதிரி கம்மி பண்ணுறேன். ஓகேவா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹார்ட் எமோஜி இருக்கு இல்லையா, அதுக்கும் கீழே வரைக்கும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை எப்பவும் போல் ஃபில் ஸ்க்ரீனில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா இதில் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. சாங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அதை ஆட் பண்ணோன்னே மேலே உங்களுக்கு புக் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் இந்த இடத்துல வந்துட்டு ஓய் அப்படின்றது வர மாதிரியும், அடுத்தது வந்து சொல்லுமா அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் மாதிரியும், அடுத்து என்ன பண்ணுற அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் நான் வந்து செட் பண்ண போகிறேன். இப்போ அதுக்காக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ண அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணி கீழே வந்துட்டு மூவ் பண்ணிட்டே வாங்க. இந்த மெசேஜ் பாக்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கும் கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வச்சுட்டு அந்த கீபோர்டுக்கும் கீழே இதை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீபோர்டுக்கும் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வச்சிருக்கோம் இல்லையா, அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த மூவ் ஆப்ஷனில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உள்ளதுலேருந்து ரெண்டாவது உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுங்க. ஓகேவா, நீங்கள் எங்கே புக் மார்க் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் ஆட் பண்ணணும். நீங்கள் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு லைட்டாக அந்த பிளாக் கலர் வந்து இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு மூவ் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக பிளாக் கலர் வரும். அடுத்ததாக வரப்போகிற டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து மூவ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த புக் மார்க் ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அகைன் வந்துட்டு மேலே மூவ் பண்ணுங்க. நீங்கள் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த அளவுக்கு மூவ் பண்ணி எங்கிட்ட இருக்க அந்த டெக்ஸ்ட் வந்து தெரியாத அளவுக்கு கீழே பிளாக் இருக்க அளவுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டாக வந்துட்டு மேலே மூவ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் மூவ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைட்டில் ஒரு ரெட் கலர் லைன் வருது பார்த்தீங்களா, இது வந்து வந்துட்டே இருக்கணும். அந்த ரெட் கலர் லைன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணலை அப்படின்றது மாதிரி மீனிங். ஸோ அதனால் ரெட் கலர் லைன் வர மாதிரி ஒரு டைம் வந்து மூவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிட்டேன். என்ன ப்ரோ நமக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து மூவ் பண்ணியே ஆனால் ஒரு எந்த அனிமேஷன் இல்லாமல் நார்மலாக மூவ் ஆகிட்டு இருக்கே அப்படின்றது மாதிரி உங்களுக்கு தோணலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கர்வ் வந்து கொடுக்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் நம்ம கர்வ் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் மூவ் ஆப்ஷனில் போயிட்டு 2 அனிமேஷன் கீக்கும் கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணுறது மாதிரி இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி கர்வ் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த சைடு மூவ் பண்ணி அதே 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் கர்வ் டு ஆல் கீ ஃப்ரேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் போயிட்டு ஆட் ஆகிடும், அந்த கர்வும் ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்தது மாதிரி இருக்கு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதோட இது முடியலை, இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிபி இருக்கு இல்லையா, இந்த டிபி வந்துட்டு நம்ம வைக்கணும். அதே மாதிரி இங்கே நமக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். அதை எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு சர்க்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்.
இப்போ சாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜை அந்த சர்க்கிளுக்கும் கீழே வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த இமேஜோட சைஸை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிவிட்டு அந்த இமேஜ் கிட்ட இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா அந்த சர்க்கிளையும் அந்த இமேஜையும் லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே மேலே ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே ரெண்டாவதாக மாஸ்க் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து மாஸ்க் பண்ணிக்கோங்க. மாஸ்க் பண்ணதுக்கப்புறமா எடிட் குரூப் அப்படின்றதுல போயிட்டு இப்போ அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி அந்த சர்க்கிள்குள்ளே மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள்குள்ளே அந்த இமேஜ் வந்து கிடச்சிருக்கும். இப்போ அதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த குரூப்பை சூஸ் பண்ணிவிட்டு மேலே மூவ் பண்ணி அந்த சர்க்கிள் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த சர்க்கிள் பக்கத்தில் செட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து கம்மி பண்ணி அது மேலே இந்த மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன வேணால் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு பேபி அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிவிட்டு பேபி அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்க ஃபாண்ட்டில் ஏதாவது ஒரு ஃபாண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்டோட சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நார்மலாக ஒரு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே செட் பண்ணி அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதுக்கு பக்கத்தில் வந்து செட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதையுமே ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு எல்லாமே வந்து கிடச்சிடுச்சு, நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அனிமேஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா, லைட்டாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிட்டு இருந்திருக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம், அதை சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த குரூப்பை சூஸ் பண்ணிவிட்டு அனிமேட் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்லோ டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டு இதில் கொடுத்துருக்க PNG இமேஜ், அதுக்கப்புறமா இந்த ப்ரீசெட் XML ஃபைல், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போயிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அப்படின்னா எல்லா லிங்க்குமே ஷோ ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு டவுன்லோட் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை சூஸ் பண்ணி அந்த PNG இமேஜ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கும் பின்னாடி கொண்டு போயிட்டு அதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஆப்போசிட்டில் போயிட்டு லைட் அண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்து விட்டுருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நான் ஒரு 50% வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்போ இதோட டியூரேஷன் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து வரிசையாக செட் பண்ணிக்கோங்க. அந்த டெம்ப்ளேட்லேருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சாங்கை மட்டும் விட்டுருங்க. மேலே பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டாக இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரே குரூப்பாக வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக வந்து அனிமேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் ஸ்விங் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்மி பண்ணி 0.30 அதில் வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஆங்கிள் 1 கம்மி பண்ணி -1.5 வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்க ஆங்கிள் 2 வந்துட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணி 1.5 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் 1ஐயும் ஆங்கிள் 2ஐயும் மைனஸ்லையும் ப்ளஸ்லையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி நம்ம கம்மி பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ரொட்டேஷன் வந்து இருக்கும். இந்த ரொட்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஒரு 40 கிட்ட செட் பண்ணி அப்படின்னாலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ரொட்டேட் ஆகும். பட் ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்லோவாக இருந்தால் மட்டும்தான் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது பண்ணியாச்சு இல்லையா, இதுக்கப்புறமா நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த குரூப்பை சூஸ் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இங்கே ஜூம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொட்டேட் ஆகும்போது எந்த சைடில் ரொட்டேட் ஆகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கலர் பேக்ரவுண்டில் இருக்க குட்டி குட்டி கலர்ஸ் வந்து தெரியும். அதை நம்ம ஹைட் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல அது தெரியுதோ அந்த ஸ்பாட்டில் வச்சுட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு எந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் ஜூம் அவுட் அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே ஜூம் ஆகணுமோ ஜூம் ஆகும், எங்கே ஜூம் இன் ஆகணுமோ ஜூம் இன் ஆகும், எங்கே ஜூம் அவுட் ஆகணுமோ அங்கே கரெக்டாக வந்து ஜூம் அவுட் ஆகும். பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த கர்வ்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி கர்வ் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு காப்பி கர்வ் கொடுத்துட்டு பேஸ்ட் கர்வ் டு ஆல் கீ ஃப்ரேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது செட் ஆகிடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்லோவாக இது பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கும். வேறு ஏதாவது எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் சாங் எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லாத்தையுமே நான் ப்ரீசெட்டாகவும் XML ஃபைலாகவும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என்ன ப்ரோ சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க, அந்த சாட்டை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிங்களே சொல்லவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா வாங்க இப்போ அதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து போய்க்கோங்க. இதுதான் நம்மளோட பேஜ். நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் விராட் டெக்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பற்றின எல்லா அப்டேட்ஸுமே இங்கே வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஹோம் பேஜ் வந்து போய்க்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சாட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யார்கிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட சாட் பண்ணாலும் ஓகே. இல்லை உங்களுக்கு ஆள் இருக்குன்னா அவங்க கிட்ட பேசினதோ சாட்டாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத இங்கே பார்த்தாலே தெரியும். நான் வந்து சாட் பண்ணியிருக்கேன். அந்த சாட்டில் வந்துட்டு நான் என்னென்ன பண்ணணுமோ அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் எமோஜிஸ். இது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் அவங்க கிட்ட பேசிட்டு என்ன டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்றத டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இதை மட்டுமே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கணும். இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஜஸ்ட் நம்மளோட சேட்டிங்கை வந்துட்டு எடுத்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க பிஎன்ஜியை மேலே ஆட் பண்ணி அதுக்கும் கீழே இதை ஆட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.